கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆகிய ஆண்டவரால் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த உங்கள் குருவானவர் மற்றும் சபை ஊழியருக்கு வாழ்த்துதலையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. யாரை கொண்டு எப்போது எங்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஏற்றுக்கொள்ள வேண்டியது, பின்பற்ற வேண்டியது நம்முடைய கரத்திலேயே ஆண்டவர் தந்திருக்கிறார். ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாதம், ஏற்றுக்கொண்டால் உயர்வு, ஏற்றுக்கொண்டால் மேன்மை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. மனதார உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். 4 மாடி சேகரத்துக்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறேன் என. ஆமாம், இடைவேளையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த 2 நாள் முழுவதும் திருவிருந்தானை நடத்தி கர்த்தருடைய செய்தியை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆண்டு ஸ்தோத்திரம். வயது ஆயிட்டு தான் போகுது, பலவீனம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். ஆண்டவருக்காக ஓட ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். 3 ஆராதனைகள் 2 ஆராதனைகள் குறைந்தபட்சம் நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவர் நன்றி சொல்லுகிறேன். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு வெகு தூரத்திலிருந்து நான் தான் வந்திருக்கேன் நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஆமாம். ஆனால் நான் தான் முதல் வந்தேன் ஆலயத்துக்குள்ளே. ஆமாம், உண்மையைத்தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நம்ம அரும்பதே ஒரு 3 பேர், ஒரு தாயார், 2 ஒரு தங்கை, ஒரு தம்பி வந்ததே நான் பார்த்தேன். சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். எப்படியோ வந்து சேர்ந்துட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. கர்த்தரை தேடுகளுக்கோ சொல்லுங்கள், ஒரு நன்மையும் குறைவு படாது. ஆமாம், ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஆமாம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டையிட நிற்கும். எல்லாம் நமக்கு தெரியும். தெரியாத வசனம் எங்கே இருக்குது என்ன? ஆமாம், ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த ஆள் உண்டாகும் நன்மையினால் கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. 6 பிள்ளைகள் வசனம் சொல்வதை நான் கேட்டேன். சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க சொன்னது எனக்கு சரியாக புரியலை, சரியாக ஏற்றுக்கொள்ளலை. தமிழ் தானே சொன்னீங்கன்னு. ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். திக்கி தடுமாறி பாருங்க. சில சமயம் இந்த கேடிசி பஸ்ஸில் பிரயாணம் பண்ணோம்னா ப்ரைவேட் பஸ்ஸு ஓரளவுக்கு கரெக்டாக போயிட்டுருக்கோம் என்னையா. ஆமாம், இந்த கேடிசி பஸ்ஸு திடீர்னு ஆஃப் ஆகிடும். உடனே கண்டக்டர் சொல்வார், கொஞ்சம் தைஸு என்னோட கீழே இறங்குங்க. என்ன செய்யணும் சொல்லுங்கள்? பார்த்ததே இல்லையோ? தள்ளி விடணும். தள்ளி விட்டால் தான் என்ன செய்யும்? கேடிசி பஸ்ஸாக இருக்க வேண்டாம். என்ன நல்ல சிறந்த. ஆமாம், ஆண்டவர் ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்போ நம்மெல்லாம் படிக்கும்போது நான் என்னையே சொல்கிறேன், சின்ன வயசில் ஒரு ஸ்லைட்டு என்ன நோட்டெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு என்னது குச்சியா, அது கூட மறந்துட்டு. ஆமாம், அது ஒரு சின்ன பையன். இதை தான் தூக்கிட்டு போகணும். என்ன இன்றைக்கு வேனில் ஏற்றி விடுறதுக்கு அந்த பிள்ளையால் தூக்கிட்டு போக முடியாது. நீங்கள் எதனா தூக்கிட்டு போகிறீங்க. எவ்வளவு பார சுமை படிக்கிறோம் இல்லையா? படிக்க முடியுது இல்லையா? ஒரே ஒரு வசனம். நான் நினைக்கிறேன் அந்த வசனத்தை ஒரு நாள் காலையில் ஒருக்கா மாலையில் ஒருக்கா சொன்னால் 60,000 ஆகதா? நிச்சயமாக ஆகிடும். அதனால் நல்லா படிங்க. உங்களை மனதார வாழ்த்துக்கிறேன். ஒரு கைதட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்திடலாமா எல்லோரும் சேர்ந்து? ஆமாம், அவங்களுக்கு ஒரு சின்ன எளிய பரிசு. என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஒரு பணக்கார இல்லை, ஓய்வு பெற்ற குருவானவர். இருந்தாலும் சும்மா போகக்கூடாது. என்ன, வாங்க பிள்ளைகள் வாங்க, ஒரு சின்ன பரிசு. வாங்க, தமிழ்லன்னு சொல்கிறேன். நீ சொன்னதான் எனக்கு கேட்கல, நான் சொல்லுவது கேட்குவேன். நேரம் அது சீக்கிரம். காட் பிளஸ் யூ. கைத்தட்டுங்க பிள்ளைகளுக்கு. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. சரி, வாழ்த்துக்கள். இன்னும் நன்றாக வேதவசனத்தை படிக்கணும். அந்த வேதவசனம் நம்முடைய காலுக்கு தெய்வம், பாதைக்கு வெளிச்சமாக. தாவீது ராஜா, பெரிய ராஜா சொல்கிறார், நான் சின்ன வயசில் படித்த அந்த வேத வசனத்தை என் இருதயத்தில் வைத்து காத்து கொண்டேன்.
அது முதிர் வயதிலையும் எனக்கு என்ன செய்யும்? பலன் கொடுக்கும் என்று சொல்லப்படும். வேத வசனம்தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். வேத வசனம்தான் நம்மை வழிநடத்தும். வேத வசனம்தான் நம்மை பாதுகாக்கும். வேத வசனம்தான் நம்மை எச்சரிக்கும். இன்றைக்கி நம்ம வாழ்கிற உலகத்தில் யார் சொல்கிறதையும் கேட்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் கடவுளுடைய வார்த்தை வேத வசனம் அது நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தும், வாழ்க்கையை செம்மைப்படுத்தும், வாழ்க்கையை சரிப்படுத்தும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்களுக்கு முக்கியமான நான் வந்தோடனே பார்த்தேன்டா பந்தல்களாம் போட்டிருக்கு, டேபிள்லாம் வந்து கிடக்க, என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசித்தேன். வந்தவர் தான் தெரியுது. இன்று உங்களுக்கு பெண்கள் ஞாயிறு சிறப்பாக ஆசரிக்கிறீர்கள். கர்த்தர் அந்த சிறப்பான வைபவத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. பெண்களை மனதார வாழ்த்துகிறேன், பெண்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். என்றால் வேதம்தான், கிறிஸ்தவந்தான், கிறிஸ்து தான் பெண்களுக்கு சிறப்பை கொடுத்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்வது அடுப்பின் அடியிலே கிடந்தவர்களாக இருந்தாலும், உங்களை இழிவான சொல்லலை, வேத வசனத்தை சொல்லிட்டு இருக்கேன். அடுப்பின் அடியிலே கிடந்தாலும் உங்களை ஆண்டவர் கர்த்தர் நம்முடைய தெய்வம் புறாச்சிறகுகள் போல என்ன செய்திருக்காரா? மகிமைப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு பெண்களுக்கு எத்தனை உயர்வு, பெண்களுக்கு எத்தனை மேன்மை, பெண்களுக்கு எத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியுமா? பெண்கள் பெண் விமானி என்ன? ஆமாம், பிளெயின் ஓட்டுறாங்க. சென்னைக்கெலாம் போனீங்கன்னா பஸ் ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க. ஏன்னா அவங்க செய்யாத பணியே இல்லை. நீங்கள் குமரி மாவட்டத்துக்கு போனீங்கன்னா பனை ஏறுறாங்க. பெண்கள் பனை ஏற அந்த வேலையை கூட செய்கிறாங்க. என்ன சொல்லணும்னா, எதையும் என்னால் சாதிக்க முடியும் என்ற ஒரு நிலைக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்தியிருக்கிறார். எத்தனை பெண் கலெக்டர் இருக்காங்க இல்லையா? எவ்வளவு உயர்வு மேன்மை இல்லையா? நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்தியாவுக்கு யார் தான்? ஒரு பெண்ணு தானே. ஏன்னா எத்தனை ஆட்சியாளர் வந்தாலும் அந்த இந்திரா காந்தி அம்மாவை மறக்க முடியல இல்லையா? சிறப்பாக இல்லையா? நான் கட்சிக்கு அப்பாற்பட்டவன், அரசியலுக்கு அப்பாற்பட்டவன், நடப்பதே நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன். ஆகவே கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஏனென்றால் அடிமைத்தனத்திலே இருந்த நம்மை, உங்களை கிறிஸ்து விடுதலை கொடுத்து மேன்மைப்படுத்தி, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வாழ்ந்த பொழுது அவருடைய ஊழியத்தின் பாதையில் பெண்களின் பங்களிப்பு சிறப்பாக இருந்தது. எங்கே போனாலும் அவரோடு கூட. ஏன்? சிலுவை மரணத்தில் கடைசி வர சீடர்லாம் ஓடிட்டாங்க. ஒருத்தன் மறந்துச்சு ஓடிட்டான், ஒருத்தன் துரோகி காட்டி கொடுத்துட்டு செத்துட்டான். அந்த பெண்கள் மாத்திரம்தான் கடைசி வர என்ன செய்தாங்க? கூடவே இருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே உங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு இந்த நாட்களிலே ஜபம், வேதவசன தியானம், ஆலய ஆராதனைகள், கல்வாரி சிலுவை குறித்த சிந்தனை எப்போது நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை இன்னும் சிறப்பாக மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இன்று உங்களுக்கு சங்க பண்டிகை என்று தான் எனக்கு சொல்லப்பட்டது. ஆமாம், சங்க பண்டிகை. திருச்சபையிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள், அநேக சாக்கை. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்கிறார், திருச்சபை எனக்கு என்ன செய்தது என்று நீ கேட்பதை விட இந்த திருச்சபைக்கு நான் சொல்லுங்க என்ன செய்திருக்கிறேன் என்ற ஒரு சிந்தனை நமக்கு அவசியம். இந்த திருச்சபை எனக்கு என்ன செய்தது? எல்லாம் செய்தது. திருச்சபை இல்லாமல் என்னால் ஒன்றுமே இல்லை. எனக்கு வாழ்வு கொடுத்தது எல்லாமே திருச்சபை தான். பிறந்த உடனே ஆலயத்தில் தான் நீங்கள் கொண்டு வந்தாங்க, அப்படித்தான் இல்லையா? கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஆலயத்தில் தான் எனக்கு ஞானசாரம் கொடுத்தாங்க. அப்புறம் அப்படி நாட்கள் கடக்கும்போது திருமணம் ஆலயத்தில் தான் நடக்குது. இன்னும் அந்த நிலமா மணியடிப்பையில் அன்றைக்கு கடைசியாகவும் இங்கே தான் வரப்போகிறோம், ஆலயத்துக்கு வந்து தான் நிச்சய போகிறோம். இத்தனை கிருபை சாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். திருச்சபைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கம் செலுத்துவது என்பது திருச்சபை நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டாய ஒரு காணிக்கை. சரிதானா நான் சொல்கிறது? திருச்சபை நமக்கு நியமித்த கட்டாய ஒரு காணிக்கை. வேதம் முழுவதும் நீங்கள் படித்து போகும்போது கொடுப்பதை குறித்து நிறைய காரியங்களை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். நீங்கள் 2 Corinthiயர் 8ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன் 2வது வசனம், மக்கதோனியா சபையாரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும்
எடுங்க. 2 கொரிந்தியர் எப்படி கொடுத்தார்களாம்? இல்லை, மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார். நீங்கள் சங்க காணிக்க கொடுக்க வந்திருக்கீங்க. வேதம் சொல்கிறது, பரிசுத்தவான்கள் சொல்கிறார்கள், எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி கொடுக்கிறோம் என்பது தான் முக்கியம். எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி கொடுக்கிறோம் என்பது தான் முக்கியம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. என் ஆண்டவன் யாருக்கும் எப்போதும் எதற்கும் கடன்பட்டவர் அல்ல. கொடுத்ததை அவர் திரும்ப என்ன செய்வார்? கொடுப்பார். 10 மடங்காக கொடுப்பார், 2 மடங்காக கொடுப்பார், 100 மடங்காக கொடுப்பார், 1000 மடங்காக கொடுப்பார், கோடா கோடியாய் கொடுப்பார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் கொடுப்பார். என் சொந்த வார்த்தையை சொல்லலை, வேத வசனத்தை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆமாம், ஆகையினால ஆண்டவருக்கு கொடுப்பதில் மாத்திரம் நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகவே கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. ஆமாம், நீங்கள் கொடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அதை பல மடங்காக ஆசீர்வதித்து தருவார். ஒருவேளை ஓட்டு போடுறதுக்கு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதை நான் சொல்கிறதுக்கு வரல. ஆனால் கர்த்தருக்கு நான் மிகுந்த சந்தோஷமாய் கொடுக்கும்போது அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிப்பார், கர்த்தர் ஏற்றுக்கொள்வார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்படி ஒரு ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து 6ஆம் நாள் பங்கு பெற்றிருந்தார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அப்போது எல்லாரும் காணிக்கப்பட்டாங்க. பணக்கார அம்மா வந்து காணிக்கப்பட்டாங்க, ஏழைகள் வந்து காணிக்கப்பட்டாங்க, பெரியவங்க வந்து போட்டாங்க, சின்ன பிள்ளைகள் வந்து போட்டாங்க. கடைசியாக ஒரு பாட்டியம்மா தள்ளாடி தள்ளாடி மெதுவாக வந்து வேதம் சொல்லுறது 2 காசை நினச்சாங்களாம் காணிக்கையாக போட்டாங்களாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவன், பார்த்து கொண்டிருக்கிற தேவன். நீங்கள் போடுற காணிக்கை ஐயருக்கு தெரியாது, நீங்கள் போடுற காணிக்கை உபதேசருக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. வேதத்தின்படி நான் அதை பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஆனால் அங்கே வேதவசம் சொல்கிறது, ஆண்டவர் காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போட்டதை ஏறிட்டு பார்த்து கொண்டிருந்தார். சரியாக சொல்கிறேன்னா, ஏறிட்டு பார்த்து கொண்டிருந்தார், கவனமாய் பார்த்து கொண்டிருந்தார். நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே எவ்வளவு காணிக்கை எடுக்கீங்க, எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எவ்வளவு கொடுக்கீங்க, எப்படி கொடுப்பீங்கிறத இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது, ஏசப்பாவுக்கு தெரியும். எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் மக்கள் சொல்கிறது. மக்கத்தோனியா சபையாக கொடிய தரித்திரமுடையவராக இருந்தாங்க. மிகுந்த உபத்திரவம் அவங்களுக்கு இருந்தது, பல சோதனைகள் இருந்தது. ஆனால் அந்த நிலையிலே அவர்கள் ஆண்டவருக்கென்று கொடுத்தது எப்படி கொடுத்தாங்களா? மிகுந்த சந்தோஷமாய் கொடுத்தார். கர்த்தருக்கு கொடுப்பதில் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். ஏன் தெரியுமா? என்னுடைய உள்ளத்திலேயே நான் ஆண்டவர் கொடுக்கும்போது ஒரு நம்பிக்கை, விசுவாசம், இதை என் ஆண்டவர் பல மடங்காய் எனக்கு திரும்ப தருவார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் இடம் கொள்ளாமல் போக மட்டும். அப்படித்தானே வேதம் சொல்கிறது. மல்கியாவிலே நான் வாசிக்கிறோம் அல்லவா, நீ உன் தசம பாகத்தை எல்லாம் என்னுடைய பண்டக சாலையில், கடவுளுடைய பண்டக சாலை எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. நீங்கள் யாருக்கும் கொடுங்க, எவ்வளவும் கொடுங்க, எத்தனை தடவையும் கொடுங்க. ஆனால் உங்கள் தசம பாகம் வந்து சேர வேண்டிய இடம் கடவுளுடைய பலிபீடம், கடவுளுடைய சன்னிதானம். இதுதான் ஆண்டவருடைய பொக்கிஷ சாலை. நீங்கள் இங்கே கொடுக்கும்போது, உங்கள் தசம பாகங்களை எல்லாம் இங்கே கொண்டு கொடுக்கும்போது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து எப்படி ஆசீர்வதிப்பாரா? இடம் கொள்ளாமல் போக மட்டும். உங்கள் வீடு பெரிய வீடா சின்ன வீடா எனக்கு தெரியாது, நான் ஒரு நாள் வந்ததில்லை, பார்த்ததில்லை. ஆனால் அந்த வீட்டை கூட இன்னும் நீங்கள் பெருசாக கட்ட வேண்டிய சூழ்நிலை ஆண்டவர் தருவாரா? எப்போது? கர்த்தருக்கென்று உற்சாகமாய், உதாரத்தமாய், தாராளமாய், சந்தோஷமாய் கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேதத்திலேயே வாசிக்கிறோம். அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆகவே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பரலோக பொக்கிஷத்தை திறந்து நிறைவாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நேற்று உபதேச ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஐயா உங்கள் ஊருக்கு வர சொல்லியிருக்காங்க ஒரு சபைக்கு, எப்படி பிரசங்கம் பண்ணணும்? சங்க பண்டிகை நீ சொல்கிறீங்க, பெண்கள் பண்டிகை நீ சொல்கிறீங்க, இது 2 காலமாக இருக்குது, அதனால் எப்படிப்பட்ட பிரசங்கம் செய்யணும்னு சொன்னேன். அந்த ஐயா உடனே சொன்னாங்க, எங்கள் மக்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தை தான் சொல்லணும், நல்ல தாராள மனசு. ஏன்னா ஆசீர்வாதமான வார்த்தையை சொன்னால் தான் எங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக என்ன செய்வாங்க, கேட்பார்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆசீர்வாதத்தை தருவதும் ஆண்டவர் தான், சந்தோஷத்தை தருவதும் ஆண்டவர் தான். மனுஷன்தான், தேவன் தான். ஆகவே தேவனால் கூடாத காரியங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. நாம் இன்று இந்த சுவிசேஷ வாக்கியமாய் வாசிக்க கேட்ட அந்த பகுதியை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ரொம்ப நேரம் பேச மாட்டேன், பயப்படாதுங்க, ஏன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம். சரிதானா? சொல்ல வேண்டியதை சொல்லணும் இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அதில் 4வது வசனத்தில் பின்பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் பிதா, நம்முடைய பிதா, நம்முடைய ஆண்டவர் வெளியரங்கமாக என்ன செய்வாரா? பதில் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வேதம் ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த வேதத்திலே முக்கியமான நூல்கள் என்று சொன்னால் 66 புத்தகம் இருக்கிறது வேதத்தில். இதில் மிக முக்கியமான நூல்கள் என்று சொன்னால் 4 நற்செய்தி நூல்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 4 நற்செய்தி நூல்கள். இந்த ஆராதனையில் 2 பாடம் வாசிக்க கேட்டீர்கள் நீங்கள். ஒருதானே? ஒன்று நிருப வாக்கியம், நிருபங்களில் ஏதாவது ஒன்றை நம்ம வாசிக்க கேட்குறோம். இன்னொன்று சுவிசேஷ நூலிலிருந்து, இது ஒரு ஒழுங்கு, நம்முடைய பாரம்பரியம், நம்ம அப்படித்தான் திரு விருந்து ஆராதனையை நினைச்சிடும் நடத்துகிறோம். இந்த நிருப வாக்கியத்தை வாசிக்கும்போது ஆயா உட்கார்ந்து எப்படியோ என்ன செய்றீங்க, கேட்குறீங்க அப்படின்னா ஆமாம். ஆனால் இந்த சுவிசேஷ நூல்களில் இருந்து பகுதியை வாசிக்கும்போது என்றைக்காவது எங்கேயாவது உட்கார்ந்து கேட்குறத பார்த்துருக்கீங்களா? இல்லை. என்ன ஒரு மாதிரி பார்க்கிய, எழுந்து நின்று தான் அந்த பகுதி என்ன செய்யப்படுது, வாசிக்கப்படுது. என்னைக்காவது சிந்திச்சு பார்த்தீங்களா? அது உங்கள் பழக்கமோ, அது உங்கள் வழக்கமோ, அது உங்கள் சம்பிரதாயமோ? இல்லை, அது இறைவன் இயேசுவால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இறைவன் இயேசுவால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். வேதம் முழுவதும் இறை வார்த்தை, மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் சுவிசேஷ நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 சுவிசேஷ நூல்களிலும் முக்கியமான நூல் என்று சொன்னால் அது மத்தேயு சுவிசேஷ நூல். ஆகவே தான் மத்தேயு சுவிசேஷ நூலில் முதலாவது வச்சுருக்காங்க. அது முதலாவது எழுதப்பட்ட நூல் அல்ல, மார்க்கு தான் முதலாவது எழுதப்பட்டது. ஆனால் மத்தேயு முதலாவது வச்சுருக்காங்கன்னா அதில் இருக்கிற மகிமை என்ன? மகிமை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் ஊழியம், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம், இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணம், இயேசுக்குடைய உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துடைய பரமேறுதல், இயேசுக்குள்ளே 2ஆம் வருகை, இத்தனையும் இந்த நூலில் தெளிவாய் என்ன ஒரு மாதிரி பார்க்கிங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆகவே தான் இந்த மத்தேயு நூல் சிறப்பான நூல் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வேதம் முழுவதும் அநேக செய்திகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த மத்தேயு 5, 6, 7ஆம் அதிகாரங்கள் மிக முக்கியமான அதிகாரங்கள். ஏன் முக்கியமான அதிகாரம்? இதை இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் என்று சொல்லுவோம். இப்போதே உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு கேள்வி வந்துச்சு, இவர் எப்போ பிரசங்கத்தை முடிப்பார் அப்படின்னு. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது செய்த மிகப்பெரிய நீளமான அருமையான ஆழமான ஒரு பிரசங்கம் மலை பிரசங்கம். எவ்வளோ நேரம் பண்ணார் தெரியுமா? நீயே சொல்லி தொலாடி சொல்கிறீங்க என்ன? ஆமாம், 3 நாள் இரவும் பகல். நீ சொல்லியிருந்தால் உங்களுக்கு ஒரு 20 ரூபா கொடுத்துருப்பேன், அதுக்கு நல்லா தரமாட்டேன் என்ன? அப்போ நீங்கள் தான் இப்போ எனக்கு தரணும் என்ன? ஆமாம், நான் தானே சொன்னேன். ஆமாம், நல்லா கவனிங்க. 3 நாள் இரவும் பகலும். ஆமாம், புச்சியாமலும் ஒருத்தரும் சாட போகலை, ஒருத்தரும் தண்ணி கூட குடிக்கலை. இப்போ 3-4 தடவை தண்ணி குடிச்சுக்குவேன் என் பிரசங்கத்துக்கு உள்ள என்ன? ஆனால் பாருங்கள், அவருடைய பிரசங்கத்தில் அவ்வளோ வல்லமை, அவ்வளோ மகிமை, அவ்வளவு ஆழமான சத்தியம். நீ எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி சிந்திக்கணும், எப்படி செயல்படணும், அத்தனையும் அந்த மலை பிரசங்கத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், 3 நாட்கள் பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கூட சோர்ந்து போகாமல் வேத வசனுடைய மகிமை, வேத வசனுடைய வல்லமை, ஆமாம் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல.
அந்த வேதத்தை வாசிங்க வாசிங்க வாசிங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் அவ்வளோ ஆறுதல் தருகிற வார்த்தையாக இருக்கிறது, வல்லமையுள்ள வார்த்தையாக இருக்கிறது. பாருங்கள், இந்த 3 அதிகாரத்தை நமக்கு சிந்திக்க முடியாது. இந்த 6ஆம் அதிகாரத்தை அதில் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 காரியமும் ஒரு கிறிஸ்தவன் இந்த நெந்து நாட்களில் பின்பற்றக்கூடிய முக்கியமான காரியங்கள். இந்த 6ஆம் அதிகாரத்தை முடிஞ்சால் நீ வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் வீண் கதை பேசுவீங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அதை நிறுத்திட்டு இந்த 5, 6, 7ஆம் அதிகாரத்தை நல்லா நீங்கள் வாசிங்க, திரும்ப வாசிங்க. இந்த 6ஆம் அதிகாரத்தில் 3 செய்தி சொல்லப்படுது. 3 செய்தி சொல்லுவோம். ஒன்று தர்மம், இன்னொன்று ஜபம், இன்னொன்று உபவாசம். பார்த்தீங்களா, கேட்டீங்களா? ஆமாம், அது சொல்லப்பட்டிருக்கு. தர்மம் செய்யணுமா, ஜபம் செய்யணுமா, உபவாசம் செய்ய வேண்டுமா? நல்லா கவனிங்க. எப்படி தர்மம் செய்யணும், எப்படிப்பட்ட தர்மம் செய்யக்கூடாது, தெளிவாக இருக்குது. எப்படி ஜபம் பண்ணணும், எப்படிப்பட்ட ஜபம் பண்ணக்கூடாது, தெளிவாக சொல்லிடணும். எப்படி உபவாசம் இருக்கணும், எப்படி உபவாசம் இருக்கக்கூடாது என்பதை இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருப்பேன்னு அங்கே பார்க்கலாம். ரொம்ப சுருக்கமாக நான் உங்களோட செய்தியை சொல்கிறேன். பாருங்கள், தர்மம் எப்படி செய்யணும் சுருக்கமாக சொல்கிறேன். வலது கை செய்கிறது சொல்லுங்கள், இடது கை. ஆமாம், நான் பல ஆண்டு சபை ஊழியராக இருந்திருக்கிறேன், பல ஆண்டு நான் குருவானவராக இருந்திருக்கிறேன். இப்போ ரிட்டையர்டாகி 3ஆவது வருஷம் ஓடிட்டுருக்கு, ஓய்வில்லாமல் ஆண்டவருக்காக ஓடிட்டுருக்கேன். கேட்டிங்களா? இந்த சபையில் நான் பார்த்த அனுபவித்த சில காரியங்கள். 1000 ரூபா கொடுத்துட்டு 10 தடவை சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆமாவா இல்லையா? கொடுக்குது 1000 ரூபா, எத்தனை தடவை சொல்லணும்? 10 தடவை. என்கிட்ட ஒரு தடவை அப்படியே எனக்கு இன்னும் ஞாபகம், ஒரு தடவை சொல்லணும், ஐயா கொஞ்சம் நீங்கள் தூக்கி பேசுங்க அப்படின்னு. எப்படி பேசணுமா? தூக்கி. ஆனால் அந்த வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இன்றைக்கி நான் சொல்கிற வார்த்தைலாம் இயேசு கிறிஸ்துவின் வாயினால் சொல்லப்பட்ட வார்த்தை. அவர் சொல்கிறார், நீ தர்மம் செய், நீ தர்மம் செய், நீ தர்மம் செய்தால் கர்த்தர் கடவுள் இறைவன் வெளியரங்கமாக உனக்கு நினைச்சுவார், பதில் தருவார். இந்த வெளியரங்கமாக பலனளிப்பாருங்கிற வார்த்தை இந்த அதிகாரத்தில் 3 தடவை வருது. 3 தடவை வருது. நீ ஜெபம் பண்ணும்போது வெளியரங்கமான பலன், தர்மம் செய்யும்போது வெளியரங்கமான பலன், நீ உபவாசிக்கும் போது வெளியரங்கமான பலன். ஆமாம், ஐயா சொன்ன மாதிரி ஆசமான வார்த்தை தான். இந்த மாதம் இந்த லெந்து நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமான பலனை தருவார். ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இது கிடைக்காதா, இது வருமா, இந்த காரியத்தில் வெற்றி கிடைக்குமா, தேர்வு ஆமாம் பிசாசு மாதிரி நம்மளை பயங்காட்டிகிட்டு இருக்கு இல்லையா? ஆமாம், இல்லை, கர்த்தர் வெளியரங்கமான பலனை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தர்மம் செய்யும். பாருங்கள், இந்த வேதத்தில் மாத்திரம்தாங்க இந்த சத்தியத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த உலகத்தில் எத்தனை பெரிய எழுத்தாளர்கள் நல்லாமல் எழுதி வச்சுருக்கான், அந்த பைபிளில் மட்டும்தான், வேதத்தில் மட்டும்தான். மத்தேயு 25:40 இயேசு சொன்னார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், அதை எனக்கே செய்தீர்கள். உலகத்தான் சொல்கிறான் பார்த்தீங்களா, தர்மம் தலையை நிச்சயமா காக்கும். இந்த வேதம் சொல்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இது தர்மம் செய்ய வேண்டிய காலம் ஐயா. இந்த நாட்கள் ஏழைக்கு உதவி செய்ய வேண்டிய காலம். இல்லாதவன் இல்லையோ, ஒடுக்கப்பட்டவன் இல்லையோ, பசியிலும் பட்டினியிலும் இருப்பவன் இல்லையோ. ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறியா, கடவுளுக்கு ஏதாவது செய்ய நினைக்கிறையா, கடவுளை தேடி எங்கேயோ போய் செய்ய வேண்டாம். உன் பக்கத்து வீட்டில், உன் தெருவில், உன் திருச்சபையில், உன் கிராமத்தில் இருக்கிற ஒரு ஏழை பெண்கள் பண்டிகை என்று சொல்வீர்கள், சந்தோஷம் வந்தார். நீங்களே சாப்பிட்டு, நீங்களே பரிசு வாங்கி, நீங்களே சந்தோஷமாய் செல்லுறது ஒரு உண்மையான பண்டிகை அல்ல. யாராவது 2 ஏழை, பெண்கள் பண்டிகை தானே, 2 ஏழையை கூப்பிடுங்க, 2 ஏழைக்கு மனசார சாப்பாடு கொடுங்க, 2 ஏழைக்கு நல்ல புதிய வஸ்திரம் கொடுங்க. அது உங்கள் தலையை என்ன செய்யும்? காக்கும். உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உன் திருச்சபைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனுடைய பலனை கர்த்தர் வெளியரங்கமாய் உங்களுக்கு தருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. பணக்கார மக்கள்லாம் இருக்கிறீங்களா, ஏதாவது ஏழைக்கு செய்யுங்க இந்த நாட்களில். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, இந்த சிறிய ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்படி செய்யும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமான பலனை தருவார். நீங்கள் செய்த தர்மம் யாருக்கும் தெரியாது,
தெரிய வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம், உங்களுக்கு வரக்கூடிய பலன் இந்த திருச்செவியில் அத்தனை பேருக்கும், இந்த கிராமத்தில் எத்தனை பேர் இது எப்படி அவன் கேள்வி கேட்டுட்டு இருப்பான். அது அப்படி தாங்கிறது உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களோ? ஆகவே எதையாவது யாருக்காவது நலிந்து போனோம், ஒடுக்கப்பட்டோ, ஆமாம் நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னா அந்த 25,000 மத்தியில் சொல்லப்பட்டிருக்கும். பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். ஒவ்வொருத்தனா போய் கேட்குறான், என்ன ஆண்டவரே, எப்போது ஆண்டவரே, ஒரு நாள் உங்களுக்கு சோறு தரலையே, ஒரு நாள் நான் தண்ணி கொடுக்கலையே, ஒரு நாள் வஸ்திரம் கொடுத்தேன். அப்பந்தான் இந்த மேலான சிறந்த உன்னதமான மகிமையான கருத்தை ஆண்டவர் சொல்கிறார். எந்த சிறியரில் ஒருவனுக்கு, இந்த வீரமாணிக்கத்தில் உள்ள சிறியரில் ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கு. எப்படி கடவுளை திருப்திப்படுத்த முடியும், எப்படி கடவுளை சந்தோஷப்படுத்த முடியும், எப்படி வெளியரங்கமான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதையாவது செய்து என் ஆண்டவரை திருப்திப்படுத்தி அவருடைய ஆசீர்வாதத்தை வெளியரங்கமாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இரண்டாவதாக நீங்கள் அந்த 16வது வசனத்தை வாசிங்கன்னு சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்த பிதாவுக்கே காணப்படும்படியாக போகட்டும். பாருங்கள், நீங்கள் உபவாசம் பண்ணுவது யாருக்கும் தெரியணுங்கிற அவசியமே இல்லையா? யாருக்கும் தெரிய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. உபவாசம் மேன்மை உள்ளது, உபவாசம் வல்லமையை கொண்டு வருகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து கேட்டாங்க, ஆண்டவரே உங்கள் சீடர்கள்ட்ட இந்த மனுஷனை கொண்டு வந்தோம், இவன் ஒரு பிசாசு பிடிச்சவன், இந்த பிசாசு துரத்தை இவர்களால் ஏன் கூடாமல் போயிட்டு? நல்ல கேள்வி தானே? உம்மோட இருக்காங்க, உங்களுடைய ஊழியத்தை செய்கிறாங்க, நீர் பிசாசெல்லாம் துரத்து போயிட்டு இங்கோட்ட இந்த ஆளை கொண்டு வந்தால் இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. அப்போது ஆண்டவர் ஆகிய இயேசு சொன்ன பதில் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இப்படிப்பட்ட பிசாசு, ஆமாம், இப்படிப்பட்ட பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்தினாலும் போகாது. அப்போ உபவாச ஜபத்தில் ஒரு வல்லமை இருக்குது, ஒரு வல்லமை இருக்குது. பொருத்தனையோடு உபவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது கேட்கிற எவைகளையும் நீங்கள் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் வெளியரங்கமான பதிலை தேவன் தருவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எப்படி உபவாசம் பண்ணணும்? நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை புரட்டுங்க, 58ஆம் அதிகாரத்தை எடுங்க. அங்கே அந்த தீர்க்கன் எவ்வளவு தெளிவாக எவ்வளவு அருமையாக சொல்கிறார் பாருங்கள். நான் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாக கேட்குறீங்களா? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது. நம்பர் 1 எண்ணிக்கையே வாங்க பார்க்கலாம். பசி உள்ளவனுக்கு அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும், நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போகிறதும். அடுத்த வசனம் முக்கியமான வசனம் என்ன? பசியுள்ளவன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்தவங்களை சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ. யாருக்கு உந்த உபவாசம்? ஆமாம், உங்களுக்கு உந்த உபவாசம் இருக்க ஆண்டவர் சொல்லலை. அது அரைக்காப்படி அரிசி மிச்சம், காக்கிலோ அரிசி மிச்சம், அதுக்கெல்லாம் உன்னை ஆண்டவர் இருக்கு சொல்லலை. ஆமாம், நல்லா கவனிங்க. 7ஆம் வசனம் திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் எது உண்மையான உபவாசம்? ஐயா, பச்சி உள்ளதுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறோம். முகமே வித்தியாசமாயிட்டேன் என்ன? ஆமாம், நான் சொல்கிறேன், நீங்கள் உபவாசம் இருங்கன்னு கட்டாயப்படுத்த நான் வரல. அது அவரவர் விருப்பம், அவரவர் விசுவாசம். வேதம் என்ன சொல்லுறது தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், சரிதானா? ஆமாம், நீங்கள் வெள்ளிக்கிழமை வச்சுக்கிடுவோமே உபவாசம் இருந்தால் அன்றைக்கு அரைக்காப்படி அரிசியை குறைச்சி போடக்கூடாது. அக்கா மாதிரி உங்களுக்கு தான் சொல்கிறேன், அன்றைக்கு கூட அரைக்காப்படி அரிசியை போடணும். ஆனால் ஐயாட்டு கேட்டேன், இன்றைக்கி எனக்கு நான் உபவாசம் சாடம் பண்ணேன், ஆனால் சோத்தை கொஞ்சம் குறைச்சி போங்கியிருக்கேன், எனக்கு வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க நீ சொல்கிறது உண்மையான உபவாசம் இல்லையா? உண்மையாக சொல்லுங்க. நீங்கள் கூட கொஞ்சம் சாப்பாடை போட்டு பொங்கி பச்சி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை சொல்லுங்க கொடுக்கணும், போடலை, பகிர்ந்து கொடுக்கணும்.
அப்போ நான் ஒருவனுக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன. ஆனால் அங்கே சொல்லியிருக்கு எப்படி பகிர்ந்துன்னா பங்கு வச்சு கொடு. ஒரு 4 பேரை கூப்பிட்டு, ஒரு 5 பேரை கூப்பிட்டு, ஒரு 3 பேரை கூப்பிட்டு. நான் கிராமங்கள்லாம் ஒழிச்சிருக்கேன். சில இடங்கள் அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. இந்த நாட்களில் சில நாட்களில் வீட்டில் ஒரு நல்ல சாப்பாடு பொங்கி ஏழை எளிய மக்களை கொஞ்சம் கூப்பிட்டு என்றைக்கு அது ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல ஒரு பண்பாடு தான், சிறந்த ஒரு பண்பாடு. ஒரு நாள் செய்து பாருங்களா, ஒரு நாள் செய்து பாருங்களா. ஆமாம், உண்மையான உபவாசம் எது அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. பசியாக இருக்கிறவனுக்கு பசியாக, அவனும் பசியாக கிடக்கான், நீங்களும் சாப்பிடாம பசியாக கிடந்தா அதில் ஒரு பலனுமே இல்லைன்னு வேதம் சொல்லுது. நான் சொல்லுவேன், வேதம் சொல்லுவேன். அதனால் உகந்த உபவாசம், தேவனுக்கு பிரியவுள்ள உபவாசம் என்று சொன்னால், ஏழைக்கு பகிர்ந்து உன் ஆகாரத்தை கொடு, துரத்துண்ட சிறுமியானவளை வீட்டிலே சேர்த்துக்கொள்வது. நான் சொல்கிறேன், தூரமாக இருக்கிறேன் சேர்த்து, அவன் கூட பிறந்தவன். ஏன்னா அண்ணன் பணக்காரனாக இருப்பான், தம்பி பாவம் கஷ்டப்படுவான், எட்டி கூட பார்க்க மாட்டான். இன்றைக்கி உலகத்தில் உண்டா இல்லையா? ஆமாம், இல்லை. சிறுமியானவளை பக்கத்தில் சேர்த்துக்கொள்ளுங்க. வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு சொல்லுங்க, வஸ்திரம் கொடுக்கும். தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமாம், ஆண்டவர் கிருபையினால் நமக்கு ஆண்டவரை வஸ்திரம் குறைவே வைக்கிறது இல்லையா? ஏன்னா இப்போ அதிகமாக அங்கேயே போடுறதுனால இந்த நல்ல சட்டையில் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஏன்னா கல்யாண கார்டு கொடுக்கும்போது சொல்கிறோம், ஐயா நீங்கள் கொஞ்சம் அங்கேயோடு வாங்க, அது என்ன பெருமையே தெரில என்ன அப்படின்னு சொல்லிடுறான். அதனால் ஒரு நாள் பீரோவை திறந்து பார்த்தேன், அந்த ஆளுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா ஒருத்தர் எல்லாம் நிறைய சட்டையை எண்ணி பார்த்தேன், 42 சட்டை இருக்குது. எத்தனை இருக்குது? பொறாமப்பட்டுறாங்க, பத்திரமா அயன் பண்ணி உள்ளே இருக்குது. ஏன்னா உள்ளே நான் டிஷர்ட் தான் போட்டு வைப்பேன், இந்த அங்கிலாம் போட்டிருக்க நேரத்தில். அதை போடுறது கூட என்ன செய்யறவங்களோட வாய்க்கு என்ன சொல்கிறோன்னா, வஸ்திரத்துக்கு ஆண்டவர் என்றைக்காவது நமக்கு குறை வச்சுருக்காரு. இந்த அக்கா என் சொந்தக்காரி தான். என்ன அவங்களுக்கு என்ன தெரியுமோ தெரியாது தெரில. ஆமாம், அவங்க பீரோவி திறந்து பாருங்கள், குறைஞ்சது 100 இருக்கலாமா, கூட தான் இருக்கும். நான் குறைச்சி சொல்லிட்டேன். என்ன ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அப்படி தானே. ஏன்னா அவன் வீட்டு வாசலும் தந்துருப்பான். ஏம்மா துட்டு வேண்டாம், ஏதாவது ஓசி கொடுக்குற மாதிரி அடுத்த வாரம் வந்து நிற்பார். ஏம்மா போன வாரம் தந்தெல்லாம் அந்த காசை வச்சுட்டு போ அப்படின்னு. என்ன சொல்ல வர்றோன்னா, எப்படியோ ஆண்டவர் நமக்கு வஸ்திரத்துக்கு குறைவே வைக்கும். எனக்கு ஒரு சகோதரியே தெரியும், அவங்க இப்போ பரவத்துக்கு போயிட்டாங்க, ரொம்ப நாள் ஆகிட்டு. ஃப்ரான்சிஸ் ஒய்ஃப், அது ஒரு கரை தான். அந்த அக்கா அடிக்கடி சொல்லுவாங்க, அண்ணை உங்கள் அண்ணை என்கிட்ட உங்கள் அண்ணை அவங்க மாப்பிள்ளை ஒரு புது சேலை எடுத்து தந்தாருன்னா பீரோன்னு ஒரு பழைய சேலை எடுத்து சொல்ல மாட்டீங்களே. அவங்க சொன்னதை சொல்கிறேன், நீங்கள் செய்யுங்க, செய்யாமல் பார்த்து உங்கள் இஷ்டம். ஒரு புது சாரி ஐயா எடுத்து தரும்போது இந்த அம்மா ஒரு பழைய சாரி எடுத்து என்ன செய்யணுமா? ஒரு நல்ல பண்பாடு நான் பாராட்டுறேன். ரொம்ப அருமையான ஒரு சாரி, ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. வேறு நாங்கள் ஒன்றுமே போட்டுருக்க மாட்டாங்க, ரொம்ப எளிமையாக ரொம்ப நீட்டாக இருப்பாங்க. ஒரு நல்ல ஆவிக்கிற ஒரு சகோதரி, ஒரு ஆவிக்கிற. ஆனால் என்னன்னு தெரியல, ஆண்டவர் சீக்கிரமாக கூப்பிட்டு போயிட்டார், ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டாங்க. எது சொல்ல வருகிறேன் அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லுது, வேதம் சொல்லுது, வஸ்திரம் இல்லாமலுக்கு நீ வஸ்திரத்தை கொடு, அது உண்மையான உகந்த உபவாசம். நீங்கள் என்னாலும் கொடுக்க வேண்டாம், இந்த 2 நாட்களில் ஒரு நாள், ஏதாவது ஒரு நாள் ஒருவருக்கு கொடுக்கலாம் இல்லையா? இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்லையாவது ஒரு வஸ்திரம் இல்லாத ஒருவர் தேடி கண்டுபிடிச்சி, தேடிலாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, நமக்கே தெரியும். நம்ம வீட்டுக்கு முன்னால் 1000 பேர் போகிறான் வாரம். ஒரு நாள் அவனை கூப்பிட்டு அவளை கூப்பிட்டு நம்ம டைனிங் டேபிளில் உட்கார வச்சு அவனுக்கு நம்ம சாப்பிட்ற அந்த நல்ல சாப்பாடை கொடுக்கும். என்ன இந்த நைட்டு தண்ணி ஊற்றி போட்டு அடுத்த நாள் கஞ்சியை தூக்கி கொடுக்குற ஒரு சிறந்த பண்பாடுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன அந்த சுட அது இருக்கிற அந்த ஆகாரத்தை கொடுத்தா பகிர்ந்து கொடுக்கணும்னு போட்டு, அதுதான் தேவனுக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லுவேன். சரி, அதில் நிறையா போட்டிருக்கு, நேரம் ஆகிட்டே போகுது. அதில் அடுத்த வசனத்தை வாசிங்க, அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ நேரம் நான் சொல்கிறது உங்களுக்கு கசப்பாக இருக்கா இனிப்பாக இருக்கான்னு தெரியல, ஆனால் இந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, வெளிச்சம் எப்போ எழும்புவோம்? முந்தின வசனத்தினுடைய வாழ்ந்தா எழும்புவோம். அப்புறம் உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்து, சீக்கிரத்தில். ஆமாம் சொன்னல, வெளியரங்கமான பதில் எப்போ? இந்த 2 நாட்களுக்குள்ளாக சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு. என்ன நீதி? பசி உள்ளவனுக்கு ஆகாரம், வஸ்திரனுக்கு வஸ்திரம், கர்த்தருடைய மகிமை பின்னாலே
காக்கும். அதோட முடிஞ்சா அடுத்த வருஷம் வாசிங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய். கர்த்தர் கூப்பிட்டு பார்க்கணும் ஐயா, சொல்லி பார்க்க ஐயா, கேட்டு பார்க்க ஐயா, முறைப்படி கேட்கணும் இல்லையா? நல்லா கவனிங்க. நான் செய்ய வேண்டியதை செய்தா கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வார். நான் செய்ய வேண்டியதை சரியா செய்தா கர்த்தர் செய்ய வேண்டியதை சரியா செய்வார். அப்பொழுது கூப்பிடுவாய், மருத்துவ கொடுப்பா, சத்தமிடுவாய். ஆமாம், உன் நடுவிலிருந்து எல்லாத்தையும் அகற்றி விடுவேன் என்று சொல்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமான உகந்த உபவாசிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். வெளியரங்கமான உபவாசம் அல்ல, அந்தரங்கத்திலே நீ செய்தால் அந்த தேவன் அங்கரத்தை பார்த்து. ஆனால் பலன் எப்படி இருக்குமா? வெளியரங்கமாக இருக்கும். மூணாவது முக்கியமான காரியம், சீக்கிரம் முடிச்சிடுறேன், டைம் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பின்னால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 6:10 6வது வசனம் 6:6. நீயோ ஜபம் பண்ணும்போது இல்லைங்க, நீயோ ஜபம் எப்படி ஜபம் பண்ணு, எப்படி ஜபம் பண்ணு? ஏனுடைய ஜபம் கேட்கப்படலை. ஏன் நம்ம ஜபம்லாம் கேட்கப்பட்டிருந்தா இன்றைக்கி நம்ம எங்கே இருப்போம்? எங்கேயோ இருப்போம். சரிதானா? ஆமாம் இல்லையா? ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு நர்சரி கூடத்துக்கு போனேன், ஒரு கன்வென்ஷன் கூடத்து என்னை அழைச்சிருந்தாங்க. போனேன், பிரசங்கம் பண்ணுறதுக்கு இல்லை, பிரசங்கம் கேட்கப்படும். சென்னையிலேருந்து ஒரு சகோதரி இருந்தாங்க. சென்னையிலேருந்து ஒரு சகோதரி, அந்த அம்மா பேரும் நிர்மலா, அந்த அம்மா பேரும் நிர்மலா, எங்கள் வீட்டு அம்மா பேரும் நிர்மலா தான். மறந்துட்டீங்களோ? ஆண்டவர் ஸ்தோத்திரம். சரி பாருங்கள், அந்த அம்மா சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கவனமாக கேளுங்க. ஐயா, நான் குப்பையில் கடந்தேன், ஆண்டவர் கடவுளிங்க கோபுரத்தில் தூக்கி வச்சுருக்காருன்னு சொன்னாங்க. இல்லையா சொல்லுங்களேன், அவளை தூக்கி வச்சா எனக்கு என்ன இல்லை சொல்லாமல் இருக்கேன். குப்பையில் கடந்தேன், ஆண்டவர் இல்லையே கோபுரத்தில் கொண்டு வச்சுருக்காரு. அந்த அம்மா சொன்னாங்க, இதுக்கெல்லாம் காரணம் என் உழைப்பு இல்லை, என் முயற்சி இல்லை, என் பிரயாசம் இல்லை, ஜபம் 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 ஜபம். எப்போதும் ஜபம் பண்ணுவேன். காலையில் எழுமுறை ஜபம் பண்ணிப்பேன், பாத்ரூமில் குளிக்கும்போது ஜபம் பண்ணுவேன், சமையல் செய்யும்போது ஜபம் பண்ணுவேன், பஸ்ஸில் போகும்போது ஜபம் பண்ணுவேன், காரில் போகும்போது ஜபம் பண்ணுவேன், விமானத்தில் போகும்போது ஜபம் ஜபம் ஜபம். எந்த ஒரு காரியத்தை கேட்டாலும் அது கிடைக்கிற வரை நான் ஆண்டவரை விடவே மாட்டேன். இன்னொரு நல்ல அனுபவம் அல்லவா, நல்ல நம்பிக்கை அல்லவா? ஜபத்தை கேட்கிற நம்முடைய ஆண்டவர், ஜபத்தை கேட்கிற நம்முடைய ஒரு பரிசுத்தரும் விதமாய் சொல்கிறார். கேட்க வேண்டியது உன் கடமை, கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. அவர் கடமையில் தவறவே மாட்டார் தெரியுமா? நம்ம தான் தவறுவோம், சொல்கிறத செய்கிறோமா? இல்லை இல்லையா? ஆனால் அவர் சரியாக செய்வார். சரியான நேரத்தில் சரியான உதவியை அவருடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். அல்லையா? சொல்லுங்களேன், திரும்பவும் சொல்கிறேன், கேட்க வேண்டியது உங்கள் கடமை, தர வேண்டியது அவருடைய கடமை. மத்திய 7:7 அளவாக சொல்லுவேன். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கும், தேடுங்கள் நீங்கள் கண்டறி. ஒரு பரிசுத்தம் இதுமாக எழுதி வைத்திருக்கேன். கேளு கேளு கேளு, கேட்டுக்கொண்டே இரு. தேடு தேடு தேடு, தேடிக்கொண்டே இரு. தட்டு தட்டு தட்டு, தட்டிக்கொண்டே இரு. என்றாவது ஒரு நாள் கொடுக்கப்படும், என்றாவது ஒரு நாள் திறக்கப்படும், என்றாவது ஒரு நாள் நீ கண்டடைவார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். கேட்க வேண்டியது உங்களுக்கு கடமை, கேட்கணும். நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும், அழாத பிள்ளை என்ன செய்யணும்? பட்டினி தான் கிடக்கும். கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், தைரியமாக கேட்கணும், உரிமையோடு கேட்கணும். அப்பாட்ட கேட்க மாதிரி நமக்கு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். கட்டாயம் ஆண்டவர் நிச்சயமாக தருவார் என்பதிலே சந்தேகம். நீயோ ஜெபம் பண்ணும்போது அரை வீட்டுக்குள்ளப்போ உன் கதவை பூட்டிரு, அந்தரங்களும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்களுக்கு பிதா பிதா கவனமாய் கேட்டு அன்புக்குரியவர்களே, ஏற்ற காலத்திலே வெளியிறங்கமாய் கர்த்தர் வளர்ந்தார். நீங்கள் ஜெபம் பண்ணுறது யாருக்கும் தெரியணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் அந்தரங்களே ஜெபம் பண்ணுறத அந்த பிதா இப்படி கவனமாக கேட்டு வெளியிறங்கமாக செய்வாரா, பதில் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நான் வேதத்திலே பார்க்குறோம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். அந்த அன்னாள் என்ற ஒரு சகோதரி, புரட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், துக்கம் அவளுடைய தொண்டையை அடைத்தது. என்ன பிரச்சனை அவளுக்கு? யாராலும் தீர்க்கக்கூடாத ஒரு பெரிய பிரச்சனை. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, திருப்தியற்ற வாழ்க்கை. ராணியாய் வாழ வேண்டியவள்,
ராணியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவள். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை, உலகமும் உலகத்திலுள்ள யாராலும் தீர்க்கக்கூடாத ஒரு பெரிய பிரச்சனை. நல்லா கவனிக்கணும். ஆனால் எத்தனை நாள் அவள் வாழ்ந்தாலும் ஒரே ஒரு நாள் அவளுக்கு புத்தி வந்தது. நம்ம ஒரு ஆலயம் இருக்கிறதே, அந்த ஆலயத்துக்கு போவோம், தேவனுடைய சன்னிதானத்துக்கு போவோம், அங்கே என் கண்ணீரை எல்லாம் ஊற்றுவேன், அவர் எனக்கு பதில் தருவார் என்ற நம்பிக்கையோடு வந்தாள். தன் இருதயத்தையே தேவ சமூகத்திலே ஊற்றிவிட்டாள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, அதன் பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. அதன் பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவள் அந்தரங்கத்தில் ஒருவருக்கும் தெரியாமல் தேவ சமூகத்தில் கண்ணீரையும் வாரத்தையும் ஊற்றிவிட்டாள். உலகமெல்லாம் தெரிகிற அளவுக்கு ஒரு சாமுவேலை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். கண்ணீரை துடைத்து கவலையை மாற்றி வேதனையை நீக்கி திருப்திப்படுத்தி அனுப்புகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும், ஜெபம் வல்லமையான காரியங்களை செய்யும், ஜெபம் மகிமையான காரியங்களை செய்யும், ஜெபம் உயர்வையும் மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். ஜெபத்தால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஜெபமே ஜெயம். ஜெபிக்க தெரிந்த ஒரு மனிதன் எதையும் குறித்து கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தரின் பாரத்தை வைத்துவிடும், அவர் உன்னை ஆதரிக்கும், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சொல்ல வேண்டியது கேட்க வேண்டியது உங்கள் கடமை, தர வேண்டியது அவருடைய கடமை. 3 காரியத்தை சொல்லியிருக்கேன். லெந்து நாட்கள் வெளியரங்கமான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாட்கள். எப்போது? நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள தர்மம் செய்யும்போது, நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள உபவாசம் செய்யும்போது, நாம் ஆண்டவருக்கு பிரியமான ஜெபத்தை ஏறெடுக்கும் போது கர்த்தர் வாழ்க்கையிலே வெளியரங்கமான பதிலை கர்த்தர் தருவார். உயர்வையும் மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவார். கர்த்தரிடத்திலே கேட்போம், அவரிடத்திலே ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மேலான பெரிய உன்னதமான மகிமையான காரியங்களை தந்து உலக வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் பாதுகாப்போடு வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. மனதார உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ.